மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பாட அலகு விலங்குகளின் பல்வகைமை 6வது அலகு பார்ப்போம். நாங்க இறுதியாக எங்களோட வகுப்பில அமிலங்கள் மூலங்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். அதுல அமிலங்கள் மூலங்களை காட்டிகளை பயன்படுத்தி எப்படி இனங்காண்றது என்று பார்க்கிறோம். அப்ப காட்டிகள்ல நாங்க பிஹெச் தாள் என்ற ஒரு காட்டி இருக்கிறது. பிஹெச் தாள் என்ற ஒரு காட்டி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த காட்டியை எப்படி இந்த காட்டியில கண்டுபிடிக்கிறதுண்டா, பிஹெச் தாளில் 14 எண்கள் கொண்ட நிறங்கள் இருக்கும். வித்தியாசமான நிறங்கள் 1 தொடக்கம் 14 1 தொடக்கம் 14 வரையான இலக்கமிடப்பட்டு நிறங்கள் இருக்கு. அதுல 1 முதல் 6 வரையான இலக்கங்களை கொண்டவை அமிலங்கள். 1 முதல் 6 வரை என்று சொல்லப்படுவது பிஹெச் 1 முதல், அதாவது பிஹெச் 1, பிஹெச் 2, பிஹெச் 3, இப்படி பிஹெச்சின் பெருமானம் 1, 2, 3, 4, 5, 6. இப்படி பிஹெச்சிட பெருமானம் 6 வரைக்கும் வருபவை எல்லாமே அமிலங்கள். பிஹெச்ல 1ல இருந்து 6 வரைக்கும் வர்ற எல்லா எல்லா கரைசல்களும் எல்லா பொருளும் அமிலம் என்று சொல்லுவோம். அப்ப பிஹெச் 14 வரைக்கும் இருக்குது. முதல் 6 அமிலம் 7 என்கிற பிஹெச். பிஹெச்சின் பெருமானம் 7 என்று சொல்லப்படுவது நடுநிலை பொருட்கள். பிஹெச் பெருமானம் 7 கொண்டவை நடுநிலை கரைசல்கள். உதாரணம் நீர். நீர் ஆசிட் ஆகுது. இல்லாத ஒரு காரமா? நீருக்கு சுவை இருக்கா? இல்ல. ஆகவே நீர் என்பது நடுநிலையானது. நடுநிலைக்குரிய பிஹெச்சினுடைய பெருமானம் 7. இதே போலதான் உப்பு கரைசல். உப்பு கரைசல நடுநிலை என்றுதான் பிள்ளைகள் சொல்லும். சரியா? ஆகவே பிஹெச் 7 என்று இருந்தால் அது நடுநிலை. அப்போ 1 தொடக்கம் 6 வரை அமிலங்கள், பிஹெச் 7 என்பது நடுநிலை. அப்ப 8ல இருந்து மீதி 14 வரை 8ல் இருந்து 14 என்பது பிஹெச் 8, 9, 10, 11 முதல் 14. அப்படி பிஹெச் 8க்கு மேல அதிகரித்தால் அவை காரங்கள். பிஹெச் 8க்கு மேற்பட்டவை காரங்கள் எனவும் அழைக்கப்படும். சரியா? இப்ப நாங்க இறுதியாக படிச்ச விஷயம் அமிலங்கள் மூலங்கள் நடுநிலைகளை பிஹெச் தாள வச்சு எப்படி கண்டுபிடிப்பது. சரியா? அப்ப பிஹெச்ல என்ன இருக்குது? 1 முதல் 14 வரை இலக்கமிடப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு நிறங்கள்.
அப்போ 1 முதல் 6 வரையான நிறங்களை காட்டினால் அவை அமிலங்கள் என கொள்ளப்படும். pH 1, 2, 3, 4, 5, 6 வரை அவை இலக்கமிடப்படும். pH 7 என்பது நடுநிலையாக கொள்ளப்படும். அவை மூலமும் அல்ல, காரமும் அல்ல. pH 8 முதல் 14 என்று அழைக்கப்படுபவை காரங்கள். சரியா? அப்ப காரங்கள் என்றால் அவற்றுக்கு pH 8, 9, 10, 11, 12, 13, 14. சரியா? அப்ப இது உங்களுக்கு அமிலங்கள், மூலங்கள் மற்றும் காரங்கள்ல நாங்க படிச்ச விஷயம் ஒரு தடவை ஞாபகப்படுத்து. சரி, அப்ப நீங்க திரும்ப போய் ஒரு தடவை புத்தகத்தை தட்டி பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அடுத்த அலகு விலங்குகள் வகைமை. அலகு 6 விலங்குகள் வகைமை தொடர்பான. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. விலங்குகள் வகை. விலங்கு பல்வகைமை. விலங்கு பல்வகைமை என்றால் விலங்குகள் பற்றி படிக்க போறோம் இல்லையா? இப்ப தாவர பல்வகைமை என்றால் தாவரங்கள் பற்றி படிக்கிறது. இப்ப முதலாவது பாடத்துல நாங்க என்ன படிச்சோம்? அலகு 1 தாவரத்தினுடைய பல்வகைமை. அதுல தாவரத்தை பற்றின சகல விஷயமும் படிக்கிறோம். தாவர இலைகள், தண்டுகள், வேர்கள், பூக்கள், வித்துக்கள். அப்ப தாவரத்தை பற்றி ஃபுல்லா படிச்சு அது தாவர பல்வகைமை. அப்ப இந்த அலகில நாங்கள் விலங்குகளின் பல்வகைமை. சரி, அப்ப விலங்குகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது என்பது தொடர்பாக நாங்க பார்க்க இருக்கிறோம். இது அலகு 6. இது உங்களுக்கு இந்த அலகு 6 வரைக்கும் முதலாம் தவணைக்குரிய பாடத்துக்கு பரீட்சைக்கு வரக்கூடிய பாடப்பரம். அப்ப இந்த பாடம் வரைக்குமே உங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சைக்கு வரும். சரியா? ரைட். ஒரு விலங்கு ராட்சியம் என்று அழைக்கப்படுவது பல மில்லிய கணக்கான விலங்குகளை கொண்டிருக்கு. இப்ப விலங்குன்ற சொன்னா பிள்ளைகள் தனிய எங்களுக்கு தெரிஞ்ச ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை மட்டும் அல்ல. அப்ப விலங்கு ராட்சியத்துல கிங்டம்ல நிறைய பல மில்லியன் கணக்கான விலங்குகள் இருக்கு. அவை ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. இப்ப விலங்குகள்ல சிக்கலான ஒரு பல்வகமை இருக்கு. இப்ப நாங்க தாவர பல்வகமை படிக்க சொல்லி இருப்போம். ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். ஒவ்வொரு மரங்கள்ல இருக்கிற பூக்கள் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். அதுதான் பல்வகைமை. அப்ப விலங்குகளுக்குரிய பல்வகமை என்றால் விலங்குகள் பல மில்லியன் கணக்கில் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் சிக்கலான ஒவ்வொரு வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும். சரியா? அப்ப சில நியதிகளை வச்சு கொண்டு இந்த விலங்குகளை எல்லாம் ஒரு ஒரு கூட்டமாக நாங்க பிரிக்க போறோம். சரியா? ஒன்று என்னன்னு சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி அடைகிற முறையை வச்சுக்கொண்டு அதை பிரிப்போம். இப்ப நடந்து போறது, ஊர்ந்து போறது, பறந்து போறது, ஓடுறது, இப்படி நாங்க இடப்பெயர்ச்சி அடைகிற முறை, நீந்தி செல்றது, அதெல்லாம் ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி முறை. அதாவது அவை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுவதற்கு என்ன முறையை பயன்படுத்துதோ அதை இடப்பெயர்வு சொல்ல. சரியா? அப்ப இடப்பெயர்வு நாங்க யோசிக்கிறோம். இடப்பெயர்வு முறைக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுத்தி சொல்லலாம். அல்லது உடல் அமைப்பு
உடல் அமைப்பு வித்தியாசப்படும். எப்படி சொல்லுவா? இறக்கைகள் இருக்குது, அவை பறந்து செல்கிறது. 4 கால்கள் இருக்கிறது. மனிதன் என்றா 2 கால்கள் இருக்கிறது. பூச்சிகள் என்றா 6 கால்கள் 8 கால்கள் இருக்கலாம். அட்டை அல்லது மட்டத்தேளுக்கு பல கால்கள் இருக்கலாம். அப்போ உடல் அமைப்பு வித்தியாசப்படும். சரியா? அடுத்தது உடலினுடைய நிறம். உடலினுடைய நிறம் கலர் வித்தியாசப்படுறதுன்னா பாருங்க, எல்லா விலங்குகளும் ஒரே கலர்ல இருக்கா பிள்ளைகள்? இல்ல. மனிதர்கள்லயே உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு ஆள் வெள்ளையா இருப்போம், ஒரு ஆள் கருப்பா இருப்போம், ஒரு ஆள் பொது நிறமா இருப்போம், சில பேர் அட்டை கருப்பா இருப்போம், சில பேர் அவிச்ச வெள்ளையா இருப்போம். ஒரு கலர்லயே மனிதர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கலருடையவர். ஒரே மாதிரி கலர்ல இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்குமே கலர் சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப பாக்குறோம், மனிதருக்குள்ளேயே நிற வேறுபாடு நிறைய இருக்குண்டா, இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுமே வேற வேற கலர்ஸ்ல இருக்கு. இப்ப நட்சத்திர மீன் ஒரு கலர்ல இருக்கும், தவளை பச்சையில இருக்கு, சிவப்புல இருக்கு, கருப்புல இருக்கு. சரியா? மீன்கள் கலர் ஃபிஷ்கள் உங்களுக்கு தெரியும், கலர் கலர் நிறங்கள்ல இருக்கு. சரியா? அதே மாதிரி பாம்புகளை பாருங்க, வேறு வேறு கலர்கள்ல இருக்கு. பச்சையில பச்சை பாம்பு இருக்கிறது, கருத்த பாம்பு இருக்கு, ப்ரௌன் கலர்ல இருக்கு. சரியா? வண்ணத்து பூச்சிகளை பாருங்க, வெவ்வேறு கலர்ஸ்ல பட்டர்ஃபிளைஸ் இருக்கு. அப்ப பாக்குறோம், உடலினுடைய கலர்கள் நிறம் மாறும் விலங்குகள். சரி. அடுத்தது உடலினுடைய பருமன். உடலினுடைய பருமன் என்றது பிள்ளைகள் வெயிட். யானை பெரிய அளவுல வெயிட் கொண்டு. சரி. அதுவே ஒரு சின்ன மீன் கொஞ்சம் வெயிட்ட கொண்டிருக்கும். அல்லது ஒரு பட்டாம்பூச்சிக்கு வெயிட் சரியான குறை. ஒரு தவளை ஒரு மண்புழுவுக்கு இன்னும் குறை. அப்ப பாருங்க, பருமன் அளவு ஒரு ஜானையின் அளவும் ஒரு மண்புழுவின் அளவும் உண்டாவில்லை. எல்லாரும் நத்தையின் அளவு ஒன்று இல்ல. அப்ப பருமன் டிஃபரண்ட், வித்தியாசம் இருக்கு. என்னென்ன வித்தியாசப்படுதுன்றதான் பிள்ளைய பாக்குறோம். எப்படி பிரிக்கலாம் விலங்குகளை? சரியா? அடுத்தது உணவை பெறுகின்ற முறை. உணவை பெறுகின்ற முறை. இப்ப ஒரு லீச் அட்டை ரத்தத்தை உறிஞ்சி ஒரு தேன் சிட்டு பூக்களில் தேனை உறிஞ்சி குடி. சரியா? ஆஹ் ஒரு மனிதன் உணவை மென்று அல்லது கடித்து உணவை சாப்பிடுவான். சரியா? அணில் பழங்களை பொறித்து உண்டு. அப்போ உணவை பெறுகின்ற முறை வித்தியாசப்பட முடியும். இப்ப விலங்குகளோட பல்வகமை இதைத்தான் சொல்றோம். இப்படி நாங்க நிறைய விஷயங்களை பிள்ளைகள் வேற வேற இருக்கு என்று சொல்லி வேறுபடுத்த முடியும். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி இப்படி வித்தியாசங்கள் இருக்கு. இடம்பெயர்றது வித்தியாசம், உடல் அமைப்பு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம், உடலின் கலர் வித்தியாசம், உடலின் பருமன் அளவு வித்தியாசம், உணவை சாப்பிடுறது வித்தியாசம். சரி. அப்ப மனிதனும் ஒரு விலங்கு. விலங்கு ராஜ்யத்துக்குள்ள மனிதனும் இருக்கிறான் என்று நினைச்சு கொள்ளும். மனிதனும் ஒரு விலங்கு. சரி. அப்ப நாங்கள் இன்னைக்கு பல்வேறு விலங்குகளை முதல்ல பார்ப்போம். சரியா? அப்ப உங்களுடைய பாட புத்தகத்துல விலங்கு பல்வகைமை என்கின்ற பாடத்தை நீங்க எடுத்து
சரி, இப்ப இதுல பாருங்க, சில விலங்குகள் தரப்பட்டு சில விலங்குகள் காட்டப்பட்டிருக்கு. அதுல மனிதனும் தரப்பட்டிருக்கு. மனிதனும் ஒரு விலங்கு. இப்ப பாருங்க, மனிதன் ஒரு வடிவத்துல இருக்கு. ஆமை, அதுக்கு ஓடு இருக்குது, அதுக்கு வேற வடிவமாக இருக்கிறது. நத்தை, அதற்கு உணர்கொம்பு இருக்கிறது, அது ஒரு வடிவத்துல இருக்கு. மண்புழு, அது புழு போன்ற வடிவத்துல இருக்கு. சரியா? அதே மாதிரி காகம், அது கருப்பு நிறத்துல இருக்கு. இதுல நண்டு, அதற்கு 8 கால்கள் இருக்கு. யானை, அதற்கு தும்பிக்கை இருக்கு. தவளை, அது பச்சை நிறத்துல இருக்கு. மராட்டை, அதற்கு நிறைய கால்கள் உண்டு. நட்சத்திர மீன், அதற்கு 5 வகையான கால்கள் மாதிரி இருக்கு. மீன்கள், அவற்றுக்கு செட்டைகள் இருக்கு. வவ்வால், பறந்து செல்வதற்கு இறக்கைகள் இருக்கு. பாருங்க, பாம்பு, அது ஊர்ந்து செல்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தாரா, வெள்ளை நிறமானது, நடந்து தெரியும். வண்ணாத்து பூச்சி, அது வண்ணம் வண்ணமான கலர்ஸ்ல இருக்கு. இப்ப பாருங்க, அதுல தரப்பட்டு இருக்கிற விலங்குகள்லையும் எவ்வளவு வித்தியாசங்களை பார்க்குறீங்க. எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. அப்ப ஒவ்வொரு விலங்கையும் நாங்க ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கிறோம். சரியா? பூச்சி மாதிரி இருந்தா அவை பூச்சிகள் என்று சொல்லும். விலங்குகள் ஊர்ந்து செல்வது என்றால் ஊர்ந்து செல்லும் என்று சொல்லும். இப்படி வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் வாழுது. வெவ்வேறு இனங்கள் என்றா, இப்ப மனிதன் என்பது ஒரு இனம். சரி, நத்தை என்றா வேற இனம், தாரா என்றா வேற இனம், பறவை இனம். சரி, அப்படி நாங்க சில ஒரு 2 3 இயல்புகளை ஒன்றா சேர்த்து அதை ஒரு கூட்டம் என்று வைப்போம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பறக்கிறவை எல்லாம் பறவைகள் என்று வச்சுக்கொண்டு தாரா வவ்வால் எல்லாத்தையும் கொண்டே பறவை என்று சொல்ல போறோம். இந்த காகம் தாரா. சரியா? இதுல நான் நீரில் வாழுகின்றவை, நீரில வாழ்கின்ற மீன், நண்டு. சரியா? ரெண்டும் தண்ணியில இருக்கும் என்று எடுத்துக்கொள். ரைட்? ஊர்ந்து செல்லக்கூடியது மராட்டை, மண்புழு, நத்தை, பாம்பு. இப்படியாக சில நியமங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விலங்குகளை நாங்க பிரிச்செடுக்கலாமா? சரியா? பிரிச்சு எடுக்க முடியுமா? ரைட்? அப்ப அதை நாங்க பார்க்க போறோம். பாருங்க, விலங்கு ராஜ்யத்துல பல்வேறு இனங்களை சேர்ந்த விலங்குகள் வாழ்வதனால் பெயரிடலுக்கு சுலபமாகவும் அடையாளம் கண்டு கற்பதற்காகவும் அவை ஒழுங்கான முறையில் கூட்டமாக்கப்பட்டுள்ளன. அப்ப எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை நாங்கள் கூட்டமாக பிரிக்கிறோம். அதாவது பறவைகள் என்ற ஒரு கூட்டம் எடுக்கிறோம், அதுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைகளையும் அதுக்குள்ள போடும். சரி, பல்வேறு நியமங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விலங்குகளை வகைப்படுத்தியதை நினைவு கூறும். பறத்தல் எனும் இடப்பெயர்ச்சி முறையை அடிப்படை நியதியாக கொண்டு விலங்குகளை வகைப்படுத்தும் போது வவ்வால், வண்ணத்துப் பூச்சி, காகம் போன்ற விலங்குகள் பரப்பன எனும் ஒரு கூட்டத்தில் அடங்கும். ஆனால் அவ்விலங்குகளின் ஏனைய இயல்புகள் பாரிய வேறுபாட்டை கொண்டிருக்கும். இப்ப என்ன பாரிய வேறுபாட்டை கொண்டிருக்கண்டா, வண்ணாத்தி பூச்சி உறிஞ்சி குடிக்கும். சரி, அவற்றுக்கு கால்கள் எண்ணிக்கை வித்தியாசம். காகத்துக்கு 2 கால்கள் இருக்கு, அது ஒரு அனைத்தும் உண்டு.
வௌவால் குட்டியிடும். அப்ப பறவைகள் என்றால் குட்டியிடக்கூடாது. அப்ப இதுக்குள்ள இவை மூன்றுக்குமே வேறுபட்ட பாரிய வேறுபாடு காணப்பட்டது. ஆனா பறக்கும், மூன்றுமே பறக்கும். ஆனா அவற்றுக்கு ஏனைய இயல்புகள் ஒத்து போகவில்லை. சரியா? அப்ப இதனால் விஞ்ஞான ரீதியாக பாருங்க, விலங்குகளை வகைப்படுத்தும் முறையை கையாள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப எல்லாத்தையும் நாங்க பறக்கும்ன்றதுக்குள்ள மட்டும் போட்டுக்கொள்ள இயலாது. அந்த ஒரே ஒரு இயல்புதான் என்ன செய்த ஒரே மாதிரி இருக்கிறது. ஏனைய இயல்புகள் வித்தியாசமாக உள்ளன. பாரிய வேறுபாடு. பாரிய வேறுபாடு இருந்தா அதை நாங்க உண்டா சேர்க்க இயலாது. சரியா? அப்ப சின்ன சின்ன ஒரு ஒரு இயல்பு வித்தியாசப்பட்டா பரவாயில்ல. நிறைய இயல்புகள் வித்தியாசப்பட்டால் அவற்றை ஒரே கூட்டத்துக்குள்ள போட இயலாது. பாருங்க, பாடசாலை விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் காணப்படுகின்ற மனித வன்கூட்டு தொகுதியின் படம் அருகே தரப்பட்டுள்ளது. வன்கூட்டு தொகுதியை அவதானியுங்கள். அப்ப இந்த படம் கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாச்சு பாடசாலையில லேபுக்கு போயிருந்தா லேப்ல கட்டாயம் இந்த படம் தொங்க விடப்பட்டிருக்கும், அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கும். அப்ப இதுல நீங்க பாக்குறீங்க ஒரு மனிதன் எண்புக்கூடு. அப்ப இந்த தலைப்பகுதி, இது மேலே இருக்கிறது தலைப்பகுதி. இவை கைகளுக்குரிய எண்புகள், கால்களுக்குரிய எண்புகள், இடுப்பு எலும்பு, நடுவில் இருக்கிறது முள்ளந்தண்டு. இவை விலா எண்புகள். கழுத்துக்கு பின்னால நேரா வாரது முள்ளந்தண்டு சொல்லும். இந்த முள்ளந்தண்டு இருக்கிறது தான் பிள்ளைகள் மனிதண்ட முக்கியமான அமைப்பு. முள்ளந்தண்டு இருக்கிறவை எல்லாம் ஒரு வகைக்குள்ள நாங்க சேர்ப்போம். விலங்குகள்ல பிரதானமாக ரெண்டு வகைய நாங்க பிரிச்சு பார்க்க வேணும். ஒன்று முள்ளந்தண்டு இருக்கிறவை, இன்னொன்று முள்ளந்தண்டு இல்லாதவை. சரியா? அப்ப பாருங்க, முள்ளந்தண்டு எலும்பு அத சொல்றது நாங்க வழக்கமா கதைக்கிறேன்டா முதுகெலும்பு என்று சொல்லுவோம். மனிதன் உட்பட பல விலங்குகளுக்கு இந்த முள்ளந்தண்டு என்பு இருக்கு. இதுல பாருங்க முள்ளந்தண்டு எந்தெந்த விலங்குகளுக்கு இருக்கு. Right? மீன் சாப்பிட்டுருப்பீங்க பிள்ளைகள். மீனை சாப்பிட்டுட்டு பாருங்க அந்த முள்ளு உங்களுக்கு கிடைக்கும். மீனை சாப்பிட்டா அதுல இருந்து முள் இருக்குத்தானே பிள்ளைகள் மீன்ல, அந்த முள்ளைத்தான் சொல்றது முள்ளந்தண்டு என்பு போர்வை. ஒரு தவளை செத்தா பிள்ளைகள் காஞ்சுதண்டா, அதுக்கு அதுல சதையெல்லாம் எடுத்து முடிய, சதை எல்லாத்தையும் ஏதாவது சாப்பிட்டு முடிய இந்த எலும்பு மிச்சமா கிடக்கும். அப்ப அது தவளைக்கு முள்ளந்தண்டு என்பு இருக்கு சொல்லு. அதாவது ஒரு எலும்புக்கூடு இருக்கிற எல்லாத்துக்குமே எலும்புகள் இருந்தால் அவற்றில முள்ளந்தண்டு கட்டாயம் இருக்கு. ஏனென்றா முள்ளந்தண்டு என்ப வச்சுதான் ஏனைய எலும்புகள் உருவாகுது. சரியா? ரைட். அதே மாதிரி ஒரு பறவையை நாங்க எடுத்தோம்னா அதுக்கு எலும்புகள் இருக்கு. மேல் கோழி உரிக்க பாருங்க, அந்த கோழியிட்ட எலும்புகள் கட்டாயம் கிடைக்கும். அப்ப பறவைகளுக்கு முள்ளந்தண்டு எலும்பு இருக்குது. பாருங்க, ஒரு முதலைக்கு, ஒரு முதலைய செத்துட்டுதுண்டா அதன் எலும்பு அப்படியே இருக்கு. வால் வரைக்கும் உள்ள எலும்புகள் 4 கால்களோட அப்படியே மண்டையோட்டு எலும்புல இருந்து சகலதும் இருக்கு. ஒரு யானையினுடைய எலும்புக்கூடு பார்த்தீங்கன்னா அதுவும் தலையோட சேர்த்து வால் வரைக்கும் காணப்படுகின்ற எலும்புகள் அப்படியே இருக்கு. அப்ப இவற்றை நாங்கள் ஒரு பொதுவான பெயர் சொல்லி அழைக்க முடியும். அந்த பொதுவான பெயர்தான் முள்ளந்தண்டுளிகள். டூளி என்று சேரவணும். முள்ளந்தண்டிலி என்றா முள்ளந்தண்டு இல்லை. முள்ளந்தண்டுளி என்றா முள்ளந்தண்டு உள்ளவை. அப்ப பொதுவாக முள்ளந்தண்டு இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு கேட்டகரியா எடுக்கிறோம். விலங்குகளை பிள்ளைகள் விலங்கு பாகுபாடு
இப்ப நாங்க தான் பாக்குறோம் விலங்குன்ற பல்வகை செண்டாக வகைப்படுத்த முடியும். பிரதானமாக செண்டு. முள்ளந்தண்டு இருக்கிறவை எல்லாம் ஒரு வகை, முள்ளந்தண்டு அற்றவை இன்னொரு வகை. அப்ப நான் அங்கால முள்ளந்தண்டு இல்லாதவையும் பார்க்க போற முடியல். அதுல இதுல நாங்க பாக்குறோம் மீன் இருக்குது, தவளை இருக்குது, யானை இருக்கு, முதலை இருக்குது, பறவை. இவற்றுக்கெல்லாம் என்ன இருக்கு? முள்ளந்தண்டு இருக்கு காட்டி இருக்கு. நீங்க பாக்காட்டியும் புத்தகத்துல காட்டப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப இந்த விலங்குகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றா என்ன பெயர் சொல்லலாம்டா? முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டுளிகள். அடுத்தது பாப்போம். முள்ளந்தண்டு எமது சூழலில் காணப்படக்கூடிய சில விலங்குகளுக்கு முள்ளந்தண்டென்பு போர்வை இல்லை. அவ்வாறான முள்ளந்தண்டற்ற விலங்குகள் சிலவற்றை கீழே உள்ள படத்துல பாரு. அப்ப முள்ளந்தண்டு எது எதுக்கு இல்லை என்றா இந்த அட்டைக்கு இல்ல பிள்ளை. இது என்ன அட்டை? இது லீச் அட்டை. இது லீச் அட்டை என்று சொல்லு. இது பிள்ளைகள் இந்த கேண்டீன் வரையிலா போனீங்கன்னா இந்த மலையக பகுதிகள்ல பாத்தீங்கன்னா இந்த அட்டைய பாக்குறேன். அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள நிற்கும், கால்கள்ல ஒட்டி கொண்டு வந்துடும். இப்ப கால்ல ஒட்டி அது ரத்தத்தை உறிஞ்சி தான் அதை குடிக்கும். உறிஞ்சி குடிச்சு வளரும். அது கடிச்சாலும் பிள்ளைகள் தெரியாது. நிறைய நேரத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அது கடிச்சதையே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே ரத்தத்தை இந்த அட்டை உறிஞ்சி குடிக்கும். அதுக்கு முள்ளந்தண்டு ஒன்றுமே இல்ல, தனிய புழு மாதிரியான அமைப்பு. சரியா? ரைட். அதே மாதிரி வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி பிள்ளைகள் செத்தா அதுண்ட எலும்பு கூட நாங்க எடுக்கலாம். ஏன்? அதுக்கு எலும்பு கூடி இருந்தா தானே பிள்ளைகள் எடுக்கிறது. வண்ணத்து பூச்சிக்கு எலும்பு கூடி இல்லை. ஆகவே அதுக்கு நாங்க எடுக்க இயலாது. வண்டு செத்தா வண்டுட எலும்பு கூட நீங்க எடுக்கலாமோ பிள்ளைகள்? இல்ல. அது செத்தா அது உடம்பு அப்படியே இருக்கும். அப்படியே ஏதாவது சாப்பிடும். அதுக்கு நாங்க எலும்பு கூடன்னு தனியா எடுக்கலாம். இது வண்டுட எலும்பு கூடன்னு எடுக்கலாம். சரி, அதே மாதிரி இறாலுக்கு பாருங்க எலும்பு கூடு இல்ல. அப்ப மேல இருக்கிறது என்னன்னு கேட்டா அது போகுது. இந்த இறாலுக்கு மேல இருக்கிற தலைய நாங்க உடைச்சு போட்டு பிள்ளைகள் அந்த இறாலுன்ற மேல இருக்கிற கோதை எடுத்து போட்டு உள்ளுக்கு இருக்கிற சதை தான் சாப்பிடுறா. சரியா? அப்ப இறாலுக்கு முள்ளந்தண்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அது மேல இருக்கிறத கலட்டி இருக்கிறது வெறும் கோது. அது என்பு அல்ல. சரியா? சரி. இறால் சாப்பிடக்க யோசிக்க வேணும். அதுக்கு முள்ளந்தண்டு என்பு இல்ல. முள்ளந்தண்டு என்பு இல்ல. நத்தைய பாருங்க. நத்தைக்கு வெறும் சதைதான் பிள்ளைகள் இருக்கு. நத்தைக்கு வெறும் சதைதான். இந்த மேல இருக்கிற ஓடு அது முள்ளந்தண்டு என்பு அல்ல. அது என்புன்னு நாங்க சொல்றோம்ல, ஓடு என்று சொல்லுவோம். ஓடுகள். கணவாய்க்கு பாருங்க உள்ளுக்கு ஒரு ஓடு இருக்கு. சரியா? அதே மாதிரி நத்தைக்கு மேல ஒரு ஓடு இருக்கு. சிப்பிகளுக்கு ரெண்டு பக்கமும் ஓடு இருக்கு, நடுவுல சிப்பி இருக்கு. சரியா? அந்த மாதிரி சிலதுக்கு ஓடுகள் இருக்கலாம். ஆனா அது முள்ளந்தண்டு என்று சொல்றேன். அவற்றை நாங்க ஓடுகள் என்றுதான் சொல்றோம். அதே போல பூச்சிகளுக்கு எல்லாம் பிள்ளைகள் சிலந்தி, எறும்பு அதுகளுக்கு என்பு கிடையாது. எறும்புன்ற எறும்புக்கு யாராவது எலும்பு புழு பார்த்திருக்கிறீங்களா பிள்ளைகள்? எறும்புன்ற இல்லதானே. சிலந்திக்கு எங்கேயாவது எலும்பு கூடு பார்த்திருக்கிறீங்களா? சிலந்தி செத்து போய் கிடந்தாப்புலே அதோட உடம்பு அப்படியே இருக்குமே தவிர அதுக்கு எலும்புன்னு ஒன்றும் கிடையாது. சரியா? அப்ப பாக்குறோம் விலங்குகளை ரெண்டு வகை, பிரதானமான ரெண்டு வகையில பார்க்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தோம், முள்ளந்தண்டு இருக்கிறவை. முள்ளந்தண்டு
இருக்கிறவை, அதாவது முள்ளந்தண்டுளிகள். முள்ளந்தண்டுளிகளுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? மீன், தவளை, பறவை, முதலை, யானை. சரியா? இதை விட நிறையத்துக்கு நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், எனக்கு போக போக பார்ப்போம். முள்ளந்தண்டு அற்றவை என்றா முள்ளந்தண்டிலிகள். முள்ளந்தண்டிலிகள். இந்த எக்ஸாம்ல பிள்ளைகள் என்னதான் படிச்சுட்டு போயிருந்தாலும் முள்ளந்தண்டுளிகளையும் முள்ளந்தண்டிலிகளையும் கண்டிப்பா மாத்திரு. ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு முழங்கல. முள்ளந்தண்டுளி என்றா உள்ளது, முள்ளந்தண்டிலி என்றா முள்ளந்தண்டு இல்லாதது. அத கன்ஃபியூஸ் ஆக்க வேண்டாம். சரியா? அல்லது முள்ளந்தண்டுளி முள்ளந்தண்டிலி என்று எழுதுறதுக்கு பதிலா முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டு அற்றவை என்று போட்டு நோட் பண்ணி கொள்ளும். சரியா? உங்களுக்கு அது எழுதுறது பிரச்சனை வரும்ண்டா நீங்கள் முள்ளந்தண்டு உள்ளவை என்னென்ன உதாரணம்? நான் தவளை, மீன், யானை, முதலை, அப்படி மனிதன். சரியா? அங்கால விலங்குகள்ல நாய், பூனை எல்லாம் வரும் பிள்ளைகள். முள்ளந்தண்டு நீங்க என்பு பாக்குற எல்லாமே முள்ளந்தண்டு உள்ளவைதான். முள்ளந்தண்டு இல்லாதவைக்குள்ள சிலந்தி, வனது பூச்சி, வண்டுகள், அட்டை, இறால், நத்தை, வேற என்ன சொல்லலாம்? உம் பூச்சி எல்லாமே வரும் பிள்ளைகள். கரப்பாம்பூச்சி, எறும்பு, சரியா? மட்டத்தேள், அதெல்லாம் நண்டு எல்லாம் வரும் பிள்ளைகள். நண்டுக்கும் முள்ளந்தண்டு இல்ல. அப்ப அந்த வெளியில இருக்கிறது என்னது? நாங்க நடுவுல இருக்கிற சதையை சாப்பிட்டு வெளியில போடுற மாட்டா அது போது பிள்ளை. அது போது. அது அதனுடைய எலும்பு அல்ல. கல்சியத்தாலான எலும்பு கூட ஒன்று இருக்கணும் பிள்ளை. நண்டுக்கு அப்படி இல்லை. சரியா? இப்ப பாருங்க, விலங்குகளை இரண்டாக பிரிக்க. முள்ளந்தண்டுள்ள விலங்குகள் முள்ளந்தண்டொளிகள் எனவும், முள்ளந்தண்டற்ற விலங்குகளை முள்ளந்தண்டிலிகள் எனவும் அழைக்கப்படும். நீங்க இந்த ரெண்டு வசனத்தையும் எழுதாட்டியும் பரவாயில்லை. விலங்குகள் கண்டு போட்டு ரெண்டா பிரிச்சு எழுது. உங்களை கொப்பி இருந்தா விலங்குகள் கண்டு போடுங்க, ஒரு கோடு போட்டு முள்ளந்தண்டு உள்ளவை, இன்னொரு கோடு போட்டு முள்ளந்தண்டற்றவை, முள்ளந்தண்டுள்ளவை முள்ளந்தண்டற்றவை. இந்த பேரை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. இத எடுக்காதீங்க. நீங்க அது துளிகள் டிலிகள்ல கண்டிப்பா புலம்புவீங்க. நீங்க இதையே யூஸ் பண்ணுங்க. முள்ளந்தண்டுள்ளவை முள்ளந்தண்டற்றவை. சரியா? அது ரெண்டையும் அடங்கிக் கொள்ளுங்க. விலங்குகளை இரு வகையாக பிரிக்கலாம். முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டு அற்றவை. அது ரெண்டையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அப்ப அடுத்ததாக ஒரு செயல்பாடு தந்திருக்கேன். கடற்கரையில் காணக்கூடிய அங்கிகள் சிலவற்றை கொண்டுள்ள படம் கீழே தரப்பட்டு உள்ளது. அவற்றை முள்ளந்தண்டுளிகள், அதாவது முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டு அற்றவை என இரு கூட்டங்களாக வேறுபடும். அப்ப போடுங்க பாப்போம் ஒரு அட்டவணை. முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டு அற்றவை, நடுவுல ஒரு கோடு போட்டுட்டு இதுல இருக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுது. மீன் கொத்தி பறவை, மீன், கடல் நண்டு, நட்சத்திர மீன், நத்தை, ஆமை, இறால், சிப்பி, கடல் அனிமணி, நீரிஸ் புழு. இவற்றில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எதுக்கு முள்ளந்தாண்டி இருக்கு எதுக்கு இல்லை என்று நோட் பண்ணு. முதல்ல நாங்கள் முள்ளந்தண்டு உள்ளவைய சேர்ப்போம். சரியா? ஒரு அட்டவணையா போட்டுக்கொண்டு எழுதுங்க. முள்ளந்தண்டு எது எதுக்கு இருக்கு.
பறவைகளுக்கு முள்ளந்தண்டு இருக்குன்ட்டு பார்த்தனா. அப்ப மீன் கொத்தி பறவைக்கு முள்ளந்தண்டு இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆமைக்கும் முள்ளந்தண்டு இருக்கு. Right? அடுத்து மீன்கள். மீன்களுக்கு தெரிந்தானே பிள்ளைகள், சாப்பிட்டா பிறகு மீன் முள்ளு வரும். அப்ப அதுக்கு முள்ளந்தண்டு இருக்கு. முதலே சொன்ன நான், நண்டுக்கு முள்ளந்தண்டு இல்ல. சரியா? நட்சத்திர மீனுக்கு முள்ளந்தண்டு இல்ல. நத்தைகளுக்கு முள்ளந்தண்டு இல்ல. சிப்பிக்கு ஓடுதான் இருக்கும். கடல் அணிமணிக்கு இல்ல. இறாலுக்கு முதலே சொல்லியாச்சு இல்ல. நீரிஸ் புழுவுக்கு இல்ல. நீரிஸ் புழு, மண்புழு, அதுக்கெல்லாம் இல்ல பிள்ளைகள். சரியா? அப்ப இதுல நாங்க பார்த்த விலங்குகள்ல சரி போட்டதுகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு? முள்ளந்தண்டு உள்ளவை. பிழை போட்டதெல்லாம் முள்ளந்தண்டு அற்றவை. ரைட்? அப்ப அதை நீங்க நோட் பண்ணி கொண்டு. சரி. அப்ப இந்த அட்டவணை எப்படி போட வேணுமென்றா எப்படி போட வேணும் பாருங்க. முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகள். மீன் கொத்தி பறவைக்கு இருக்கு, ஆமைக்கு இருக்கிறது, ஒரு இன மீன், ஏதோ ஒரு மீன் இனத்துக்கு இருக்கு. முள்ளந்தண்டு அற்றவைக்கு கடல் நண்டுக்கு இல்ல, கடல் அணிமணிக்கு இல்ல, நீரிஸ் புழுவுக்கு இல்ல, நத்தைக்கு இல்ல, இறாலுக்கு இல்ல, நட்சத்திர மீனுக்கு இல்ல, ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்லுவேன், சிப்பிகளுக்கு இல்லை. சரியா பிள்ளைகள்? அப்ப முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை. எழுதிக் கொள்ளுங்க அந்த அட்டவணையில். சரி, அப்ப முள்ளந்தண்டு உள்ளவற்றை பின்வருமாறு வகைப்படுத்தி காட்டலாம். அதாவது முள்ளந்தண்டுளிகள் என்றா முள்ளந்தண்டு உள்ளவை பிரதானமாக 5 வகைப்படும். முள்ளந்தண்டு உள்ளவை 5 வகைப்படும். அவற்றில மீன்கள், ஈரூடகவாளிகள் அல்லது உபயவாளிகள், நகருயிர்கள், பறவைகள் மற்றும் முலையூட்டிகள். 5 வகைகளும்: 1 மீன்கள், 2 ஈரூடகவாளிகள், 3 நகருயிர்கள், 4 பறவைகள், முளையூட்டிகள். இந்த 5 வகைக்கு வரக்கூடிய சகல விலங்குகளுக்கும் முள்ளந்தண்டு இருக்கு. சரியா? பாப்பம். மீன்கள். மீனை சாப்பிட்டா பிள்ளைகள் நாங்க ஒரு பாறை மீன், சூற மீன், எந்த மீன் எடுத்தாலும் அதுக்கு நடுவுல முள்ளந்தண்டு இருக்கு. அதுக்கு அது எல்லா மீனையும் நாங்க மீன்களுக்குள்ளதானே போடுவோம். பாறை மீன், சூற மீன், நெத்தலி மீன், சுறா. சரியா? அப்ப அவற்றுக்கு முள்ளந்தண்டு இருக்கு. அவற்றை மீன்கள் என்கிற வகைக்குள்ள வச்சிருக்கு. ஈரூடகவாளிகள். ஈர் ஊடகம் என்றா 2 ஊடகத்தில் வாழக்கூடிய. 2 ஊடகம் என்றால் என்ன? ஒன்று தண்ணியில வாழ வேணும் அல்லது நிலத்துல வாழ வேணும். ரெண்டுலையுமே வாழக்கூடியவற்றை ஈரூடகவாளி என்று சொல்லுவோம். இப்ப பாருங்க, தவளைய பாருங்க. தவளை நீரிலையும் இருக்கும்,
நிலத்துல பாஞ்சு வந்து தரையிலையும் இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி வாழக்கூடியவற்றை ஈரோடக வாழின்னு சொல்லும். சரியா? அதே மாதிரி தேரை, தவளை, சலவந்தரா இதெல்லாம் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். சரியா? அதே மாதிரி நகருயிரண்டா நகர்ந்து செல்லக்கூடியவை. ஓணான், முதலை, நாகம், பாம்பு எல்லாமே நகருயிர்கள். நகருயிர்கள் பாம்பு, ஓணான், முதலை, கடலாமை அதெல்லாம் நகருயிர். பறவைகளுக்குள்ள நாங்க பார்த்தோம்டா எல்லா விதமான பறவைகளும் அடங்க முடியல. இப்ப நான் பறக்க மட்டுமல்ல, பறக்க முடியாத பறவைகளா இருந்தாலும் அதை நாங்க பறவைக்குள்ளதான் போடுவோம். பெண் குயில்களை பறவை இனம்தான். சரியா? அப்ப கழுகு, மீன் கொத்தி, குருவி, காகம், மயில் இது எல்லாமே பறவை இனம். ஆனா பறவை இனத்துக்குள்ள வவ்வால் வராது. சரியா? பறவை இனத்துக்குள்ள வவ்வால் வராது. ஞாபகம் வச்சிருங்க. அது ஒரு முளையூட்டிக்குள்ள வரும். முளையூட்டி என்றா குட்டி என்று பாலூட்டுபவை. இப்ப குட்டி என்று பாலூட்டுறதுண்டா மாடு சொன்னா உங்களுக்கு விளங்கும். மாடு உங்களுக்கு தெரியும், கன்று போடும், கன்றுக்கு பாலூட்டி வளர்க்கும். அப்ப அதைத்தான் சொல்றது முளையூட்டி. சரியா? இப்ப வவ்வால் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறேன் அது குட்டி இருக்கும். ஆகவே அதனால அது முளையூட்டி. அதே மாதிரி அணில் ஒரு முளையூட்டி. மற்றது டொல்பின் பிள்ளைகள் நீங்க மீன் இனத்துக்குள்ள கொண்டு போய் எழுதக்கூடாது. டொல்பின் ஒரு முளையூட்டி. அது குட்டி இடும். பாலூட்டாது ஆனால் குட்டி இடும். அப்ப முளையூட்டிகளுக்கு நாங்கள் எழுதியிருக்கின்ற மீன்களுக்குள்ள டொல்பின் போடக்கூடாது, பறவைகளுக்குள்ள வவ்வால் போடக்கூடாது. அது ரெண்டுமே முளையூட்டி. அப்ப மனிதன் இந்த முள்ளந்தண்டொலிகள்ல எந்த விலங்குக்கு வருவான்னு யோசி. மனிதனும் ஒரு முளையூட்டி விலங்கு தான் வருவான். முள்ளந்தண்டு உள்ளவை எல்லாவற்றையும் இந்த ஐந்துக்குள்ளதான் வைக்க வேணும். அதிலையும் மனிதன் முளையூட்டி. அப்ப இன்று நாங்கள் விலங்கு பாகுபாடு தொடர்பாக படிச்சிருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம் பிள்ளைகள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லையா பிள்ளையால்? இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னொரு வகுப்புல உங்களை பார்க்கிறோம். தேங்க்யூ.